பட்ஜெட்டில் அறிவித்த பிறகு தான் பெண்களுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2-3 மாதங்களில் எல்லாம் சரி செய்யப்பட்டு சீராக செயல்படும் என்றும் ஒவ்வொரு துறை ரீதியாகவும் முதலமைச்சர் தொடர் ஆய்வில் ஈடுபட்டுள்ளார் எனவும் கூறினார். கடந்த 50 ஆண்டுகளாக பெரும் பாதிப்பை சந்தித்துள்ள துறைகளை முதலமைச்சர் தீவிரமாக ஆராய்கிறார் என்றும் கனிம வள கொள்ளையை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். அனைத்து துறைகளின் செயல்பாடுகளும் வெளிப்படையாகவே இருக்கும் என்று கூறிய அமைச்சர் நிர்மல்குமார், தாவேக எந்த வெர்ஷனும் கிடையாது, புது வெர்ஷன் என குறிப்பிட்டார். மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு மக்கள் என்ன நினைச்சு வாக்களித்தாங்களோ அதுக்கான வேலையை நாங்கள் எல்லாம் துவச்சிருக்கிறோம். டாஸ்மாக் கடைகள் 717 கடைகள் மூடப்பட்டு போதை மருந்தில் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இல்லீகல் மைன்ஸ் நிறுத்தப்பட வேண்டும் சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் விதிமீறல் உள்ள பார்களை க்ளோஸ் பண்ண சொல்லி குட்காக்கள் கண்ட்ரோல் பண்ண சொல்லி ஒவ்வொரு நாளும் மக்கள் என்ன நினைச்சாங்களோ அதை நோக்கி முதல்ல செயல்பட்டு இருக்கார். நீங்க தான் சொல்லணும், இது எந்த வெர்ஷனும் கிடையாது, இது இன்னைக்கான புது வெர்ஷன். பொதுமக்களும் அனைவரும் கண்டிப்பாக இன்னொரு 2-3 மாதத்துக்குள்ள எல்லாமே சீரமைக்கப்பட்டு சரியான பாதையில போகும்னு கேட்டுக்கிறோம்.